ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டுல எல்லாருக்குமே பேச்சுரிமை உண்டு. சில பேர் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. இடம், காலம், சூழ்நிலை எதையும் பார்க்காம அவங்க மனசுக்கு பட்டத சரி, தவறு எதையும் யோசிக்காம இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சுல எந்த அர்த்தமும் இருக்காது. அப்படிப்பட்ட பேச்சுக்கு மரியாதையும் இருக்காது. ஆனா, இன்னும் சில பேர் இருக்காங்க. அவங்க ரொம்ப அளவாத்தான் பேசுவாங்க. ஆனா, பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்குமே அர்த்தம் இருக்கும். அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதையும் மிகுதியா இருக்கும். இந்த பேச்சுனால ஒரு பிரச்சனைய புதுசா உருவாக்கவும் முடியும். பிரச்சனையிலிருந்து வெளிய கொண்டு வரவும் முடியும். அதனால தான் அந்த காலத்திலேயே பெரியவங்க சொல்லுவாங்க, "ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும்" அப்படின்னு. சூழ்நிலைக்கு தகுந்தவாறு சாதுரியமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம பேசும்போது, புதுசா எதுவும் பிரச்சனைகள் உருவாகாமலும் பார்த்துக்க முடியும். இருக்கிற பிரச்சனைகள்ல இருந்து நம்மளால வெளிய வரவும் முடியும். அதுக்கு உதாரணமா இந்த கதைய பார்க்கலாம் வாங்க. இந்த கதையினுடைய நாயகன் பேரு ரமேஷ். ரமேஷ் அந்த ஊரிலேயே ரொம்பவும் கெட்டிக்காரர். சாதுரியமா பேசுறதுலயும், நகைச்சுவை உணர்வோட பேசுவதிலும் வல்லவர். அதே ஊர்ல பண்ணையார் ஒருத்தரும் இருந்தாரு. அவருக்கு பேராசை குணம் அதிகம். படிப்பறிவில்லாத ஏழை மக்களிடம் எதையாவது சொல்லி அவர்களுடைய நிலத்தையும் பொருளையும் பணத்தையும் அபகரிப்பதில் வல்லவர். ரமேஷ் இன்னைக்கு பண்ணையார்கிட்ட இருந்து ஒரு பெரிய கிணற விலை கொடுத்து வாங்கியிருந்தாரு. வட்ட வடிவத்துல இருந்த அந்த கிணறு முழுக்க தண்ணி இருந்தது. மறுநாள் கடைவீதி வழியே ரமேஷ் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிர்ல பண்ணையாரும் வந்தாரு. பண்ணையார் ரமேஷ பார்த்துட்டு கிட்ட நடந்து வந்தாரு. ரமேஷ பார்த்து சொன்னாரு, "நல்ல வேலைப்பா, நான் உன்னதான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே எதிர்ல வந்துட்டியே" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ரமேஷ், "அப்படியா? என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு பண்ணையார் சொன்னாரு, "இங்க பாருப்பா, நேத்து நான் உனக்கு கிணறு வித்தேன் இல்லையா? அந்த கிணறு மட்டும் தான் உன்னுடையது. அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி முழுசும் எனக்கு சொந்தமானது. அந்த தண்ணிய நீ எடுத்து உபயோகப்படுத்தணும்னா, எனக்கு மாசா மாசம் அதுக்கு தனியா கட்டணம் குடுக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு அவருக்கு மனசுக்குள்ளேயே ஒரு ஏளன சிரிப்பு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய அவனால என்ன பண்ண முடியும்? காசு குடுத்து தானே ஆவணும் அப்படின்னு ஜெயிச்சிட்ட மாதிரி அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆனா, இதுக்கெல்லாம் ரமேஷ் அசரவே இல்ல. முகத்துல எந்தவித சலனமும் இல்லாம ரமேஷ் சொன்னாரு, "நானே உங்கள இது விஷயமா தான் பார்க்கறதுக்கு வரணும்னு நெனச்சேன். நல்ல வேளை நீங்களே எதிர்ல வந்துட்டீங்க. நானு விலை குடுத்து வாங்குறது கிணறு மட்டும் தான். எனக்கு கிணறு மட்டும் போதும். உள்ள இருக்கிற தண்ணி எனக்கு தேவையில்ல. இன்னைக்கு சாயந்தரமே உங்களுடைய தண்ணி மொத்தத்தையும் என்னுடைய கிணறுல இருந்து வெளியே எடுத்துருங்க. இல்லன்னா எனக்கு சொந்தமான கிணத்துல உங்களுடைய தண்ணிய வச்சிருக்கிறதுக்காக நீங்க தான் எனக்கு மாசா மாசம் வாடகை குடுக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. பண்ணையாருக்கு இத கேட்டதுமே தல சுத்தி போச்சு. கிணறுல இருந்து தண்ணி மொத்தத்தையும் வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது நடக்கிற காரியமா என்ன? நம்ம ஒண்ணு நினைச்சு செஞ்சா அது ஒண்ணு நடக்குதே அப்படின்னு பண்ணையாருக்கு பயம் வந்துடுச்சு. அவன்கிட்ட நம்ம காசை பிடுங்கலான்னு நினைச்சா அவன் நம்ம கிட்ட இருந்து காசை வாங்கிருவான் போல இருக்கே அப்படின்னு நினைச்சு பண்ணையார் ரொம்பவே பதட்டமாயிட்டாரு. இதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல நிப்பாரா என்ன? திரும்பி கூட பார்க்காம வேகமா நடந்து போயிட்டாராம். இது நகைச்சுவையா சொல்லப்பட்ட ஒரு கற்பனை கதை தான். ஆனா, இந்த மாரி ஒரு சூழ்நிலையிலயும் பதட்டப்படாம, நகைச்சுவை உணர்வோட சாதுரியமா பேசி, பிரச்சனையிலிருந்து ரமேஷ் வெளிய வந்தாரு இல்லையா? இந்த நுணுக்கத்த தான் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கத்துக்க வேண்டியது இருக்கு. எந்த ஒரு கடினமான சூழலையும், துன்பத்தையும் எப்பவுமே ஒரு பதட்டத்தோடையுமே, பயத்தோட, கோவத்தோட தான் அணுகணும்னு அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நிதானிச்சு, கோவப்படாம, சாதுரியமான சொற்களை பேசி, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட கூட நம்ம அணுகறதுக்கு பழகிக்கணும். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நல்ல சொற்களை பயன்படுத்தி, கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோட, தீர்க்கமா பேசுற வார்த்தைகள் நெறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள வெளிய கொண்டு வரும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, "வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும்" அப்படின்னு. சில பேர் தேவையே இல்லாம, எந்தவித அர்த்தமுமே இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க.
தங்களுடைய கோபத்தினால கடுமையான சொற்களை பேசுறது, கெட்ட வார்த்தைகள் பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. இதற்கு பேரு பேச்சு திறமை கிடையாது. இப்படிப்பட்ட பேச்சுக்கு எந்த காலத்திலயும், எங்கேயுமே மதிப்பும், மரியாதையும் இருக்காது. அப்ப பேச்சு எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? இனிமையான சொற்களை பயன்படுத்தி, யார் மனதும் நோகாதபடி, தான் சொல்ல வர கருத்தை பிழையில்லாம மற்றவர்களுக்கு புரியிற மாதிரி சாதுரியமா சொல்றாங்க இல்லையா? அதுதான் உண்மையான பேச்சு திறமை. இப்படிப்பட்ட பேச்சு திறமை உள்ளவர்களால தான் பிரச்சனைகள்ல இருந்து வெளிய வரவும் முடியும். எந்தவித புது பிரச்சனையும் உருவாகாமலும் பார்த்துக்க முடியும். மொத்தத்தில் ஒருவருக்கு ஏற்படும் நன்மையும் தீமையும் அவரவர் பேசும் பேச்சினாலேயே ஏற்படுவதால் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் மிகவும் கவனமுடன் பிழையில்லாமல் இனிமையான சொற்களை பயன்படுத்தி பேச வேண்டும். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ so மச்.